கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை அவர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அவர்கள் அடிமைத்தனமாக 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் அவங்க சிறைப்பட்டு இருக்கிற காலங்களில், அடிமைப்பட்ட காலங்களில் கர்த்தர் அந்த ஜனத்தை, கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம்தான், நீ சிறைப்பட்ட நாட்களிலே, நீ அடிமைப்பட்டிருக்கிற நாட்களிலே, நீ சாபமாக இருந்த நாட்களிலே ஆண்டவர் நான் உன்னை மீட்டு நான் உன்னை என்ன செய்வேன்? ஆமீன், ஆசீர்வாதமாக இருக்க செய்வேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் சாபமாக இருந்துட்டீங்க, சாபமாக இருந்தது போலவே நீங்கள் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள். எப்போ சொல்கிறார் அப்படின்னா, சிறைப்பட்டு இருக்கும் பொழுது. புரியுதுங்களா? இப்போ ஏன் இந்த சிறையிருப்பு என்பதை நம்ம பார்ப்பீர்கள் என்றால், ஏன் சிறையிருப்பு, அடிமைத்தனம் அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசனை அனுப்பி அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகளை அவங்க செவி கொடுக்கலை, அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை. கர்த்தருடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளாமல் போனபடியினாலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், சிறையிருப்புக்கும் கர்த்தர் அடிமைத்தனத்துக்கும் விற்று போட்டார், ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் தான் அந்த வேலையை செய்தார். அவங்கள அடிமைத்தனத்துக்கும் அவங்கள சிறையிருப்புக்கும் அனுப்புனது கர்த்தர் தான். இப்போ கர்த்தர் தான் சொல்கிறாரு, உன்னை நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்தும், உன்னை நான் அந்த சிறையிருப்பிலிருந்தும் நான் என்னை விடுவித்து, நீ அங்கே சாபமாக இருந்தியே, அதற்கு பதிலாக உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொத்தம். புரியுதுங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் அடிமைத்தனம், நம்ம வாழ்க்கையில் ஏன் சிறையிருப்பு? அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஏன் எனக்கு இந்த அடிமைத்தனமாகிய கடன், ஏன் கடன் வந்தது? சிறையிருப்புனா என்னது? வியாதி, பலவீனம், போராட்டம், பிரச்சனை, கவலை, கண்ணீர், நிந்தை, அவமானம். ஏன்? எதற்கு? இப்போ அந்த ஜனங்கள் சிந்திக்கணும், ஏன் இந்த சிறையிருப்பு, ஏன் எனக்கு இந்த அடிமைத்தனம்? அதை பற்றிலாம் நம்ம ஆளுக்கு கவலைப்பட மாட்டான். கடனை வாங்குவான், கடனை அடைக்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பார்களே தவிர, எனக்கு ஏன் இந்த கடன் வந்தது, ஏன் இந்த போராட்டம் வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எதற்காக என்று கர்த்தர்கிட்ட விசாரிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பை போயிட்டே இருக்கும். அது பாட்டு கடன், அது பாட்டு வாங்குவோம் போவோம், வியாதி வரும் போகும், வியாதி வரும் போகும் அப்படின்னு அப்படியே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எதற்காக இந்த கடன் வந்தது, எதற்காக இந்த வியாதி வந்தது, கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, நீ என் கட்டளைக்கு, என் வார்த்தைக்கும், என் ஊழியக்காரனை கொண்டு நான் எத்தனை முறையை நான் பேசினேனே, நீ என்ன செய்யலை? செவி கொடுக்கலை, கீழ்ப்படியலை. என் கட்டளை நீ கை கொள்ளலை. எதில் கை கொள்ளலை? எங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனியா அப்படிங்கிறத கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் இன்னென்ன காரியம் ஆண்டவர் சுட்டி காட்டுவார். அந்த காரியத்தில் கீழ்ப்படியும் பொழுது கடன் அடையும், வியாதி சுகமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கடன் கொடுக்கிறது ஆசீர்வாதம், கடன் வாங்குவது சாபம். அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் பாருங்கள், யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என் கட்டளை கை கொண்டு என் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்தையா, நான் எகிப்திற்கு வரப்பண்ண ஒரு நோயும் உனக்கு நினைச்ச மாட்டேன், நான் உனக்கு பரிகாரி. எப்போ கர்த்தர் உனக்கு பரிகாரி? அவருடைய கட்டளையை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் உனக்கு பரிகாரி. அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உனக்கு பரிகாரி. இயேசு என் பரிகாரி, நீ பாட்டு படிக்கிறான், நல்லது. ஆனால் அவருடைய கட்டளையை கை கொண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பரிகாரி. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பரிகாரி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றேன்னு சொல்லிட்டு கை கொள்ளாமையும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டு இயேசு என் பரிகாரின்னு சொன்னால் உன்னையே நீ ஏமாற்றி கொள்ளுகிறார், உன்னையே நீ ஏமாற்றி கொள்ளுகிறான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு கேட்கணும், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் 1ஆம் தேதி தான்
ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, இந்த பலவீனம், இந்த நோய், இந்த போராட்டம்? சோத்திரம். இந்த பிரச்சனை மாறாம இருக்கு பாருங்க, அங்கதான் பிரச்சனை. நோய்கள் வரும் போகும், கடன் கைமாத்துகள் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஆனா அந்த கடன் பிரச்சனை மாறாம இருக்கு பாருங்க, அதுதான் நோய், சாபம். கடன் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கைமாத்து பண்ணலாம். அது பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் அவசர தேவை நிமித்தம் என்ன பண்ணு, கைமாத்து பண்ணிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டி, லோனு இந்த இடத்துலாம் போகக்கூடாது நம்ம. தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ ஏன் இந்த கடன் பிரச்சனை மாறாம இருக்குன்னா சாபம். ஏன் இந்த நோய் அடிக்கடி அடிக்கடி வருதுன்னா சாபம். அப்போ கர்த்தர்ட்ட கேட்கணும், ஏன் ஆண்டவரே இந்த நோய் மாறாம இருக்கு? ஏன் ஆண்டவரே என் கடன் பிரச்சனை மாறாம இருக்கு? ஏன் ஆண்டவரே என் போராட்டம், என் பிரச்சனை மாறாம இருக்கு? ஏன் ஆண்டவரே என் கவலை கண்ணீர் மாறாம இருக்குன்னு கர்த்தர்கிட்ட நீங்க கேட்டா, கர்த்தர் மகளே மகனே அப்படின்னு அழைப்பார். அவர் இரக்கமுள்ள தெய்வம். இயேசு அன்புள்ள தெய்வம். அதட்ட மாட்டார், மிரட்ட மாட்டார், அன்பின் தெய்வம். அப்ப சொல்வார், நீ இன்னென்ன காரியத்துல நீ கீழ்ப்படியணும் மகனே, இன்னென்ன காரியத்துல நீ என்ன செய்யணும், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், கட்டளை கை கொள்ளணும். கர்த்தர் அவர் பேசுவார். இல்லைன்னு சொல்வார், கேட்டா இந்த வாரம் நீ வா, என் மகன் மூலம் உங்ககிட்ட நான் பேசுவேன். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லிடுவார், இந்த வாரம் சர்ச்சுக்கு வாம்மா, என் மகன் மூலம் பேசுவேன். வந்தால் தானே நீர் பேசிட்டு போகிறோம். உன் பிரச்சனை மாறாது, உன் போராட்டம் மாறாது. தோத்திரம். புரியுதுங்களா? கர்த்தர் அமைதியாக இருந்துருவான்னு பாய்க்கிறோம். அவருக்கு ஒன்றும் வயிற்று வலி கிடையாது, பசி கிடையாது, அவருக்கு ஒன்றும் நோய் கிடையாது. பசி நோய் எல்லாம் நமக்கு மாறணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றீங்க. சோத்திரம். வாழ்க்கையில் கர்த்தரை நேசிக்கணுங்க, முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ற மிஸ்டேக் அதுதான், ரொம்ப மிஸ்டேக். இன்னைக்கு ஆராதனைக்கெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு ரத்தம் கொதிச்சுது. அப்புறம் பாசிட்டிவ்ல கர்த்தர் பேசினார், என் கட்டளையை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அன்பை கை கொள்ளுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்கிறேன், என் ரத்தம் நான் வந்துட்டேன், ரத்தம் அப்படியே கொதிச்சுது. என்ன இப்படி இருக்காங்க, இவ்வளோ நிருசாரமாக இருக்காங்க ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொதிக்கிற எண்ணெயில் எதை ஊற்றலை, அப்படியே அமைதியாயிடுச்சு. தோத்திரம். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டோடைய காரியத்தில் எவ்வளவு நிர்விசாரம் காட்டணும் அவ்வளோ காட்டிகிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை, உங்கள் சந்ததிக்கு அது நல்லதில்லை என்பதை கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. உங்களை நேசிக்கிறபடினால தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்க கேட்கணும், ஏன் என் நிலைமை அப்படியே இருக்கிறது, இருந்ததிலே இருக்கேன், இப்படிதான் இருக்கேன், மாறணும், வளரணும், படரணும், பெருகணும், ஏன் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் காரியங்களை சொல்வார்னு பார்க்கிறோம். சரி, உபாகம் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உபாகமும் 11:26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார், சாபத்தையும் என்ன செய்றாரு, வைக்கிறார் என்று பார்க்கிறோம். எதெல்லாம் வைக்கிறாரு? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். நம்ம முன்ன என்னெல்லாம் வச்சிருக்காரு சொல்லுங்க? சாபத்தை ரெண்டே வைக்கிறார். இது ஆண்டவர் செய்யற தப்பு தானே? பரீட்சைக்கு படிக்கலாம் மாட்டேன், எழுதலாம் மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. இப்ப கர்த்தர் ஞானமுள்ள தெய்வம். ஆமென். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்காரு, சாபத்தையும் உங்க முன்பாக என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உபாகம் 28வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பாருங்க. என் வார்த்தைக்கு என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஆமென்.
உன் கற்பத்தின் கனி, பிள்ளையின் கனி, மாடு எல்லாம் அது 12வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உன் மேல வந்து என்ன செய்யுமா? பலிக்கும். பலிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழ்ப்படிந்தா உன் மேல என்ன வரும்? ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு. அப்ப நீ கீழ்ப்படிந்தா உனக்கு என்னது? ஆசீர்வாதம்னு சொல்றாரு. நீங்க கீழ்ப்படியாவிட்டா, உபாகம் 28:15 படிச்சு பாருங்க. 28:15 வாசிங்க. உபாகம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் ஆ, கட்டைகளின்படியும் ம், நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு ம். அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் போவாயாகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்ப ஆசீர்வாதம் நல்லா கவனிங்க. ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். நீ கீழ்ப்படியாட்டா கர்த்தர் உனக்குன்னு வச்ச நன்மை, மேன்மை, உயர்வு, சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரை பொதுவா சத்தியத்தை அறிவீர்கள். ஆமா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்ல? கீழ்ப்படிந்தா உனக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கேங்காரு. உன் முன்னக்கு சாபம் ஆசீர்வாதத்தை நான் வச்சுட்டேங்கிறாரு. இப்படி கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா இவ்வளவு ஆசீர்வாதம் நீ சுதந்திரித்துக் கொள்வாங்காரு. ஆனா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போனா உனக்கு நான் வச்சேன் பாரு, அந்த நன்மை தீமையா மாறிடும், அந்த சுகம் வியாதியா மாறிடும். அப்படிதான் சொல்றாரு. சாபமா மாறிடும். உன் முன்ன ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? வச்சிட்டாருன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க. ஆமா, ஆதாம் எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாமா? ஆதாம் பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 16, 17 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேகமா வாசிங்க, நேரம் போ. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். நீ தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். இப்ப தோட்டத்துல கர்த்தர் நிறைய கனி வச்சிருக்காரு. ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்காரு. ஆமென். ஜீவனிலே நீடித்திருக்கும்படி சகல விருட்சத்தின் கனியை வச்சிருக்காரு. அதெல்லாம் புசிக்க ஆண்டவர் தடை பண்ணல. ஒரு 2 மனுஷன் வாழ்றதுக்கு 4 ஆறு, ஒரு நதி 4 ஆறா பிரிந்து மிகப்பெரிய தோட்டத்துல கனிகளா இருக்கிறது. ஆசீர்வாதம் நிறைஞ்ச இடத்துல இருக்காங்க. ஆசீர்வாதம் நிறைஞ்ச இடத்துல இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு ஒரு காரியம், நீ எனக்கு கீழ்ப்படியா இல்லையா என்பதற்காக, நீ என்னுடைய மகன்தான் அப்படி என்பதற்காக, அறிந்து கொள்வதற்காக ஏன் ஆண்டவர் அங்க நன்மை தீமையா, அதே சொல்ல நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியையும் பூமியிலிருந்து என்ன செஞ்சாரு? முளைக்க பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டார், வச்சாரு. ஐயா நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லாம் இருக்கியா? ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கனி என்ன செய்யாதா? அல்லேலூயா. இந்த கனி என்ன செய்யாதா? இப்ப தோட்டத்துல நிறைய கனி இருக்கு. அந்த கனியெல்லாம் உனக்கு தான். ஆனா குறிப்பா சொல்றாரு, இந்த கனியை மட்டும் என்ன செய்யாதா? புசிக்காதான் அப்படின்னு சொல்றார். புசிச்சா என்ன நடக்குன்னு சொல்லிட்டார். சாகவே சாவா. சாவு இருக்கு, மரணம் இருக்கு, நஷ்டம் இருக்கு, இழப்பு இருக்கு, கஷ்டம் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, நோய் இருக்கு, அது உனக்கு துக்கம் சஞ்சலம் இருக்கு. அதை புசிக்கும் நாளிலே அது வரும். அதை புசிக்காதே அப்படின்னு கர்த்தர் எச்சரித்து சொல்லிட்டார். ஆமென். நம்ம ஆளு கேட்பான், அதையும் வைக்கணும், அதையும் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. தோத்திரம். ஆமென். 2 கால் ஏன் கொடுத்தாரு? ஒரு காலை கொடுத்துருக்கலாம்ல. 2 கண் ஏன் கொடுத்தாரு? தோத்திரம். ஆமென். ஆமா, 2 கிட்னி இருக்கான். ஏன் 1 போதாது? அந்த 1 தொலைஞ்சு அந்த போட்டுன்ட்டு. இது பிசாசு. அப்படி பேசக்கூடாது. ஞானமுள்ள தெய்வம் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆமென். உபாகமம் 30வது அதிகாரத்துல 15வது வசனம் 10வது வசனத்தை படிச்சு பாருங்க. உனக்கு முன்ன நன்மை தீமை, உனக்கு முன்ன ஆசீர்வாதம் சாபம், உனக்கு முன்ன ஜீவ வழி மரண வழி. ஆனா கர்த்தர் அதுல சொல்றாரு 19ல, உபாகமம் 30:19 சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். அப்ப ஜீவனை யார் தெரிந்து கொள்வா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிக்கிறவன் ஜீவனை தெரிந்து கொள்வான். அதையும் சொல்றார், என் கட்டளையை கீழ்ப்படிஞ்சியா நீ ஜீவனை தெரிந்து கொள்வாய். அப்போ உனக்கு முன்ன 2 இருக்கிறது. ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. அல்லேலூயா. மனிதனை படைச்சு கர்த்தர் என்ன முதல்ல ஆசீர்வதிச்சான்னு பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனா எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதனால அவனால அந்த ஆசீர்வாதம் நிறைஞ்ச இடத்துல அவனால இருக்க முடியல.
அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த தெய்வத்தை பார்க்க முடியல. ஆமென். நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், ஆ, அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ம். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின நீ புசித்தாயோ. புசித்தாயோ. இப்ப கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிட்டான், என்ன செஞ்சிட்டான், மறைஞ்சிருக்கான்னு பார்க்கிறோம். என்னோட காரியத்தை நீங்க பாருங்க. அப்ப ஆண்டவர் உடனே விசாரிக்காரு. சாத்தான முதல்ல சபிக்காரு, ரெண்டாவது யாரை சபிக்காரு, ஸ்திரீ. ஏவாளை சபிக்காரு, மூணாவது யாரை சபிக்காரு, ஆதாம் நிமித்தம் பூமியை கர்த்தர் சபிக்கிறார். அப்ப இதுவரைக்கும் கனி நிறைந்த இடத்துல இருந்தான். அப்போ அவனுடைய கீழ்ப்படியாமை ஆசீர்வாதம் நிறைஞ்ச இடத்தை விட்டு வனாந்தரமான இடத்துக்கு, அவனுடைய கீழ்ப்படியாமை சாபம் நிறைந்த ஒன்றுமில்லாத இடத்துக்கு அவன் ஆதாம் அப்படியே வெளியே கொண்டு வந்து விட்டான். தோத்திரம். நல்ல சத்தியம் சொல்ற சபை, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை, அங்க கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான் அங்க இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவங்களை கொண்டு போயிரும், அவங்க கொண்டு போயிருன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அப்பா வீட்டில் நல்லா இருந்தது, ஆனா அப்பா வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதனால அப்பா வீட்டில் அவனால கெட்ட குமாரன் இருக்க முடிஞ்சதா? அவன் போயிட்டான். போன பிற்பாடு என்னாச்சுது, போன பிற்பாடு என்னாச்சுது, அவன் சொல்றான். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாவம், அவன் வேசிகளோட, நான் வேசியோட பாவம் செஞ்சேன்னு சொல்லல, அவன் யாரோட பாவம் செஞ்சேன்னு சொல்றான், பரத்துக்கு விரோதமா. யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன், பரத்துக்கு விரோதமா. பரத்துக்கு விரோதமா. யோசேப்பு அப்படிதான் சொல்லுவான். அவ போத்திப்பார் மனைவியோட இல்ல, என் தேவனுக்கு விரோதமா எந்த பாவத்தை நான் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லுவான். என் தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை எப்படி செய்வது. ஆனா தாவீது எடுத்துக்காங்க, பாவத்தை செஞ்சுட்டு சொல்லுவான், தேவனே உமக்கு விரோதமா பத்சேபாள்கிட்ட இந்த பாவத்தை நான் செய்தேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? யோசேப்பு செய்யல, செய்யாம சொல்றான், இந்த பாவத்தை நான் எப்படி உமக்கு விரோதமா செய்வேங்கிறான். தாவீது செஞ்சுட்டு சொல்றான் உமக்கு விரோதமா. அப்ப பாவம் செய்யற ஒவ்வொருவரும் யாருக்கு விரோதமா செய்றீங்க, கர்த்தருக்கு விரோதமா. கர்த்தருக்கு விரோதமா செய்றீங்க. அப்ப கீழ்ப்படியலன்னா பாவம், கீழ்ப்படியலாம் என்னது, பாவம் பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உண்மையிலே நான் சொல்றேன், உண்மையிலே நான் ஒரு ஆசீர்வாதமான வசனம் தான் எடுத்து வச்சேன். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம் செய்யுது. சோத்திரம். நானே வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேன் பிரசங்கம் ஆயத்தப்படுத்தும் பொழுது. புரியுதுங்களா? பிற்பாடு கர்த்தர் உணர்த்தினார், பேசினார். அதுக்கப்புறம் கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், அதுக்கப்புறம் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தைரியமா அந்த இடத்துல நான் என்ன செய்றேன், தைரியமா நான் பேசுகிறேன்னு பாய்க்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் நீங்க கவனிக்கணும், நான் இந்த பாவத்தை ஆமென் சோத்திரம் போத்திப்பார் மனைவியிடத்தில் அல்ல, பத்சேபாளிடத்தில் அல்ல, என் தேவனுக்கு விரோதமா செய்கிறேன். பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் கர்த்தருக்கு விரோதமாய் உனக்கு அவருக்கு விரோதமா பாவம் செய்கிறீர்கள். தைரியமா சொல்ல முடியும். நான் ஏன்னா தியானம் பண்ணியிருக்கிறேன், அநேக தியானம் பண்ணி தான் நான் வந்து நிற்கிறேன், சும்மா வந்து நிக்கல. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சத்தம் கூட வரமாட்டேக்கு. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, அப்ப நமக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், சாபம் இருக்குன்னு பாய்க்கிறோம். ரெண்டையும் ஆண்டவர் வச்சிருக்கார். அப்போ வாக்கு தத்துவம் என்ன, வாக்கு தத்துவத்தை குறி சொல்ற மாதிரி பேசினா அவனும் விளங்க மாட்டான், கேட்கறவன் விளங்க மாட்டான். ஏன்டா அதான் உணர்த்துறாரு, நான் வாக்கு தத்துவம் கொடுத்தப்பா, வாக்கு தத்துவம் குறி சொல்ற மாதிரி அல்ல, ஒன் சைடா பேசாதா, ரெண்டையும் சொல்லு. வாக்கு தத்துவம் என்ன சொல்லணும், குறி சொல்ற, மகனே மகளே உன்னை நூலாக்குவார் வாளாக்குவார் சொல்ல, ரெண்டையும் சொல்லு. இப்ப ஆண்டவர் வார்த்தை எப்படி இருக்கிறது, நீ சாபமா இருந்தது போல் உன்னை நான் எப்படி வைப்பேன், ஆசீர்வாதம் வைப்பேன். அப்ப கர்த்தர் சொல்ல, ஏன் சாபம் அதை சொல்லு, அப்ப ஏன் ஆசீர்வாதம் அதையும் சொல்லு. ரெண்டையும் தானே சொல்லணும். ஒரே ஆசீர்வாதம், ஆசீர்வாதமா இருப்பா, ஆசீர்வாதமா இருப்பா. அப்படி அல்ல. வாக்கு தத்துவம் என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது. இதை நீ செய்தா நான் இதை உனக்கு செய்வேன், இதான் வாக்கு. வாக்கு தத்துவம் பாய்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கிட்ட பாருங்க, சவுல் ராஜாவை கொஞ்சம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன் பாருங்க. சவுல் ராஜா உங்களுக்கு தெரியும், முதல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா வந்தான். அதுக்கு முன்னால் ஒருத்தர் ராஜா இருந்தான், அங்க பைபிள் அதை அங்கீகரிக்கல.
அப்போ இந்த சவுல் முதல்ல கீழ்ப்படிந்து தான் இருந்தான். அவனை கூப்பிட்டு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆளும் அதிகாரத்தை இஸ்ரவேல் கீழே எல்லாவனும் ஒருத்தர் கொல்லலாம், உயர்த்தலாம், தாழ்த்தலாம், எல்லாம் செல்வம் எல்லாம் அவனுக்கு நிரம்பி இருந்ததுன்னு பார்க்கிறோம். மிகுந்த அவன் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தை நிரப்பினார். இஸ்ரவேலை ஆளும் அதிகாரத்தை கொடுத்து எல்லாம் அவங்களுக்கு கீழே தான். அவனை மீறி அந்த இஸ்ரவேலத்தில் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சவுலுக்கு கர்த்தர் கொடுத்தான்னு பார்க்கிறோம். ஆனா 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் வாசித்து பார்த்தா வருஷம் ஒரு வருஷம் கரெக்டா இருந்தான். ஆனா 2வது வருஷம் ஸ்டார்டிங்ல என்ன செஞ்சிட்டான், ஆளு இதுவாகி போச்சுன்னு பாய்க்கிறோம். அப்ப என்ன எங்க போறான் அப்படின்னா நீங்க கவனிங்க. 2வது வருஷம் ஸ்டார்டிங்ல அவுட்டு. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வர நீங்க வாசித்தா, இப்ப வாசிக்க நேரம் இல்லை, அதுல சொல்லப்படுறத கேட்கிறேன். இப்போ யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு எதிரி ரெடி ஆயிட்டான். சாமுவேல் குறித்த நாள்ல என்ன செய்யல, அந்த இடத்துக்கு வராதனால சவுல் என்ன பண்ணார் தெரியுமா, அவரே துணிகரம் கொண்டு என்ன செஞ்சாரு, யாரு செய்யற வேலை யார் செஞ்சா, சாமுவேல் செய்யற வேலை யார் செஞ்சா, சவுல் செய்தான் பாய்க்கிறோம். இது செய்து முடிக்கும் போது யார் வந்துட்டா, சாமுவேல் வந்துட்டார். இப்போ 13வது வசனம் வாசிங்க. அவன் சர்வாங்க தகன பலிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டார். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நீங்க இதுலயே அவன் எச்சரிக்கிறான். சவுல் புத்தீனமா செஞ்சிட்டா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கர்த்தருடைய கட்டளை நான் தான் செய்யணும், இதை நீ செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். ஆனாலும் உன் ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன போறான். 14வது வசனம் வாசிங்க. இப்போதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா சவுல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறது சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் கொண்டாட்டம், மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனா என்ன செய்யறான், முதல் தப்பு என்ன பண்றான்னா, காணிக்கை செலுத்துவதில் கைய வைக்கான். முதல்ல எங்க கைய வைக்கான், சாத்தா முதல்ல அங்கதான் கைய வைப்பான். அம்மே விழுறதுக்கு தோத்திரம், புரியுதுங்களா? காணிக்கை செலுத்துவதில் தான் அங்க கைய வைக்கான்னு பாய்க்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க மல்கியா புஸ்தகம் அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 1வது வசனமும் 2வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க காணிக்கைங்கிற ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, ஆசீர்வாதம் ஏன் சாபமா மாறுகிறது என்பதை மல்கியாவை கொண்டு சொல்லுகிறான்னு பார்க்கிறேன். ஏன்னா கர்த்தர் சொன்னபடி அங்க காணிக்கை செலுத்தல, கர்த்தர் சொன்னபடி அங்க தூபம் போடல, அவருடைய வார்த்தைக்கு படி செய்யல. அதனால அவருக்கு ஆசீர்வாதம் சாபமா மாறினது என்று எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். இப்போ இங்க இந்த இடத்துல பாருங்க, காணிக்கை செலுத்த வேண்டியவனை செலுத்த விடாமல் இவன் செலுத்தினதுனால் கீழ்ப்படியல. என்னப்படியில கீழ்ப்படியல. அதாவது மீன் பிடிக்கிறவனை கொண்டு ஆமா விதைக்கிற இடத்துல விடக்கூடாது, விதைக்கிறவன் அங்கு விடக்கூடாது, தோத்திரம். ஆனா 1 சாமுவேல் 15 கர்த்தர் 2வது ஒரு சாய்ஸ் கொடுக்காரு. கர்த்தர் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்குக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஆ, குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஆ, ஒட்டகங்களையும் ம், கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் ஆ, என்று சொன்னான். சொன்னான். சரி, இப்போ ஆண்டவர் சவுலுக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருகிறது? எப்பா, என் ஜனம் கானானுக்கு வரும் பொழுது அமலேக்கன் வழிமறிச்சான். நீ அமலேக்கன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு யாத்திராகம் 17 ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஒருத்தனையும் உயிரோட வைக்காதான். யாத்திராகம் 17வது அதிகாரத்துல அமலேக்கன் இந்த பூமியில் இராதபடி நான் என்ன செய்வேன்? அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு சவுலை கூப்பிட்டு சொல்றாரு, நீ கம்ப்ளீட்டா அழிச்சிருப்பா, உன்னையும் உயிரோட என்ன செய்யாதா வைக்காதான்னு கர்த்தர் சொல்றான்னு பாய்க்கிறோம். இவனும் சரின்ட்டு என்ன செய்றான்? போறான்னு பாய்க்கிறோம். ஆனா போனா என்ன பண்றான்? தோத்திரம். 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அம்- 1 சாமுவேல் 15:9. சவுல் ஜனங்களும் ம், ஆகாகிய ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் ம், இரண்டாம் தரமானவைகளையும் ம், ஆட்டுக்குட்டிகளையும் ம். நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் கர்த்தர் என்ன சொன்னாரு? அழித்து போட அழித்து போடுன்னு சொன்னார். யாத்திராகும் 17வது அதிகாரத்துல கடைசியில பூமி எங்க அவன் இருக்கக்கூடாது, அவன் வம்சமே இருக்கக்கூடாது, இனமே இருக்கக்கூடாது, அழிச்சு இருக்காதுன்னு கர்த்தர் சொன்னார். அழிச்சு போடுன்னு சொன்னா இவன் என்ன பண்ணான்? ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டு வந்தான். முதல் தரம், 2வது தரம் என்ன செஞ்சான்? எல்லாம் அழித்து போட மனம் இல்லாமல் மனம் இல்லாமல் தப்ப வைத்து தக்க வைத்து, அற்பமானவைகளும் ஆமா என்ன செஞ்சான்? உதவாத சகலவற்றையும் அழித்து போட்டான். அழிச்சு போட்டான். 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி ஆ, அவர் சொன்னது, ஆ, நான் சவுலை ராஜாவாக்கினது ஆ. எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாதனால யாருக்கு வருத்தம் வந்தது? யாருக்கு துக்கம் வந்தது? யாருக்கு மனஸ்தாபம் வந்தது? சொல்லுங்க. கர்த்தருக்கு. கர்த்தருக்கு. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமே, அழிக்கும் வல்லமையை சவுலுக்கு கொடுத்தார், படையை கொடுத்தார், வீரர்களை கொடுத்தார், யுத்த ஆயுதங்களை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். இதையெல்லாம் கொடுத்த கர்த்தருக்கு அவர் சொன்ன வார்த்தை அவன் என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியலன்னு பார்க்கிறான். ஆமென். 11, 12 வாசிங்க பார்க்கலாம். சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஆ, அவன் என்னை விட்டு திரும்பி ஆ. என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்ப கர்த்தரே வந்து சொல்றாரு. யார்கிட்ட வந்து சொல்றாரு? சாமுவேல். சாமுவேல்கிட்ட வந்து சொல்றாரு. அப்பொழுது சாமுவேல் ஆ, மனம் நொந்து பாருங்க. முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. கீழ்ப்படி இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் நிரம்பி இருந்தது. ஆனா அவன் கீழ்ப்படியில உடனே முதலாவது வருத்தப்பட்டது யாரு? வேதனைப்பட்டது யாரு? முதலாவது துக்கப்பட்டது யாரு? கர்த்தர். ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் துக்கப்பட்டார், வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். 2வது வருத்தப்பட்டது யாரு? சாமுவேல், ஊழியக்கார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்காக செபிக்கிற ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் சபையில வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரன் வந்து சொல்றாரு, இந்த பார், இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியே, இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியே, என் வார்த்தைங்க கீழ்ப்படுறாங்களா இல்லையா? ஒண்ணு நீ சரியில்லையா, உன் ஜனம் சரியில்லையா? நீ என்னை கேட்டா நான் யாரை சொல்லுவேன்? ஆண்டவரே, நான் சரியில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட காணிக்க வாங்கி சாப்பிட்டேன், நீங்க கீழ்ப்படியல. அப்ப யார் சரியில்லை? நான் வாங்கியிருக்க கூடாது, வாங்கிட்டேன். அம்மே, யார் சரியில்லை? கர்த்தர் சரியில்லையா? ஊழியக்காரன் சரியில்லையா? விசுவாசி சரியில்லையா? யார் சரியில்லை? சொல்லுங்க. கர்த்தர் சரியில்லைன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. ஊழியக்காரங்க அதுக்கு நல்ல ஊழியக்காரன் சரியில்லைன்னா எல்லாம் வைத்துங்க. ஊழியக்காரன் சரியில்லைன்னு பள்ளியெல்லாம் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்ப பாருங்க, முதல்ல கர்த்தர். அதான் சொன்னேன், பாவம் செய்கிறவன், நான் ஏற்கனவே சொன்னேன், யோசேப்பு சொல்றான் பாவம் செய்யல, போத்திபார் மனைவியோட பாவம் செய்யல. அவன் சொல்றான், நான் போத்திபார் மனைவியோட பாவம் செய்வது எப்படின்னு அவன் சொல்லல. யாருக்கு விரோதமா செய்ய? கர்த்தருக்கு விரோதமா. அப்ப நீ கீழ்ப்படியாம போறது யாருக்கு விரோதமா? ஊழியக்காரனுக்கு விரோதமா இல்ல. யாருக்கு விரோதமா போற? கர்த்தருக்கு விரோதமா நீ கீழ்ப்படியாம போகிறான்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 12ஆம் வசனம் என்ன இருக்கு? 15, 12. மறுநாள் காலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். என்ன செஞ்சான்? சந்திக்க போனான்.
சந்திக்க போனான். ம், அப்பொழுது சவுல் ம், கர்மேலுக்கு வந்து தனக்கு ஜெய சம்பவம் நாட்டி ம், பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். நீங்க 14, 15 வாடிங்க. 14, 15. அதற்கு சாமுவேல், அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் இல்ல சத்தம். 13ஆம் வசனம் என்ன இருக்கு? 13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். போனான். சவுல் அவனை நோக்கி, சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாரு? சாமுவேல், சாமுவேல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இப்ப கர்த்தர் வேதனையில இருக்காரு, துக்கத்துல இருக்காரு, வருத்தத்துல இருக்கிறாரு, சஞ்சலத்துல இருக்காரு. கர்த்தர் சாமுவேல் நொந்து எப்படி இருக்கான்? நூலாய்வு இருக்கான். ஆனா இவன் சவுல் என்ன யார் நிமித்தம் 2 பேரும் நொந்து நூலாய்வு இருக்காங்க? சவுல் நிமித்தம். எதுக்கு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டான்னுட்டு. ஆனா இவன் என்ன சொல்றான்? சவுல் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தையை என்ன சொல்றான்? ஏன் நிறைவேற்றின்னு சொன்னா? ஜெயம் வந்துட்டு, ஆமே, நீங்க எனக்கு ஜெய சம்பத்தை நாட்டிட்டேன், வெற்றியின் தூண் நாட்டப்பட்டது. அல்லேலூயா, தோத்திரம். அநேகர் இன்னைக்கு சவுளை போலதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. படிப்பு இருக்கு, சம்பத்தி இருக்கு, பணம் இருக்கு, ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கம்மா. இத கூட நாங்க கத்த வேண்டியதா இருக்கு. தோத்திரம். என்ன இருக்குது? படிப்பு இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கா, ஜெய சம்பத்தை நாட்டிட்டேன், நான் உண்மையிலே நான் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். இப்படி சொல்ற யாரு? சவுல் சொல்றான். சவுல் உண்மையிலே கீழ்ப்படிந்தானா? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுங்க. வாய திறங்கலாம். தோத்திரம். அப்ப இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. நான் கீழ்ப்படி கரெக்டா இருக்கேன், சர்ச்சுக்கு கரெக்டா போவேன். அவரு கிடக்காரு 8 மணினா 9 மணின்னு சொல்லிடு. அந்த ஆளுக்கு வேலையே கிடையாது. அந்த ஆள் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பான். ஆமா, சாமியில் சொல்லிட்டே தான் இருந்தான். அப்படிதான். நான் கரெக்டா இருக்கேன், நான் செல்போன் எடுக்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன், ஜெபன்னா முதலாளு, ஆராதனா முதலாளு, எல்லாத்தையும் நான் முதல் ஆளா தான் இருப்பேன். ஆனா என்ன, ஜெயம் என் பக்கத்துல தான் இருக்குது. நான் உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சுட்டேன்? கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கிறேன். இப்படி பேசுற ஆட்கள் உண்டு. சவுல் மால். தோத்திரம். அல்லேலூயா. அட பாவமே, நான் என்ன அல்லேலூயா கூட சொல்லக்கூடாம விட்டுலான்னு நினைக்கிறேன். சோத்திரம். திரும்ப ஒரு அல்லேலூயா உங்களுக்கு ஏன் சொல்ல முடியல? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னு சாமுவேல் 15, 19, 21, 22 வாசிக்க பாருங்க. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், இவன் சொல்றான் பாருங்க. இவன் சொல்றான், என்ன சொல்றான்? நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினங்கிறான். அதுக்கு பதில் வருது பாருங்க, 19ஆம் வசனம். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நீ கர்த்தருடைய சொல்லை வார்த்தையை கேளாமல் கீழ்ப்படியாமல் மேல் பாய்ந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றால், எது மேல? கொள்ளையின் மேல் பாய்ந்து. அழிச்சு போடுன்னா என்ன செஞ்சான்? இச்சை. இது சவுலுக்குள்ள இருந்தது. விழுந்துட்டான். ஏவாள் இச்சையில விழுந்தா. இச்சை பேர் சாத்தான். இந்த இச்சை யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்வாரு, உங்கள் பிசாசு இச்சையினால், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல இருக்கு. இச்சை அவனுக்குரியதுதான். மாம்ச இச்சை, கண்கள் எல்லாம் அவனுக்கு, சாத்தானுக்குரியது. அது கர்த்தருக்குரியது இல்ல. இவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்தான் பாய்க்கிறோம். தோத்திரம். அழிக்கிறது பல என்ன செஞ்சான்? அதுல விழுந்துட்டான் என்று பாய்க்கிறோம். தோத்திரம். எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நான் நிறைவேற்றினேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுக்காக அந்த வார்த்தை சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். 21ஆவது வசனமும் 22 வாசிங்க. 21, 22. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே. இப்ப இவன் சொல்றான் பாருங்க, சவுல் என்ன சொல்றான் பாருங்க, ஜனங்களும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே, கொள்ளையிலே அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நல்ல பாருங்க, கொள்ளையிலே சாபத்தீடு, அது சாபத்தை அழிச்சிருங்கிறாரு. அவன் கீழ்ப்படியாதவன், அவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கீழ்ப்படியாதது, சாபம் இருக்கு, பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, அநியாயம் இருக்கு, அழிச்சிரு அப்படிங்காரு. என்ன வழியில பிரதானிகள் பிடித்துக்கொண்டு என்ன செஞ்சான்? இப்ப சாபத்தை அழிச்சிருன்னு சொல்றாரு. அநியாயத்தை விட்டுரு, அக்கிரமத்தை விட்டுரு, அழிச்சிரு. அல்லனா அது ஒண்ணு அழிச்சிரும், இல்லனா ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும்.
அப்ப என்ன அது பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? பிரதானவைகளை பிடித்து கொண்டு வந்து கொண்டு வர சொன்னாரா வந்தார்கள் என்றார். என்றார். 22. அதற்கு சாமுவேல் ஆ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலி இடுவதை பார்க்கிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதான் உத்தமம். ஆட்டு கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். சோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப கீழ்ப்படிதல், அதாவது பலியை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது சாபத்தை அழிச்சிரும். நமக்குள்ள இருக்கிற சாபம், அதாவது கர்த்தரை, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள அக்கிரமம் மீறுதல், சட்டத்தை மீறுகிறது இருந்தா அவன் கீழ்ப்படிய மாட்டான். அப்போ அந்த சட்டத்தை மீறுகிற அக்கிரமும் மீறுதல் அழிச்சிருங்கிறார். அழிச்சா பிழைப்பீர்கள், அழிச்சிருங்க. இவன் என்ன செஞ்சிட்டான்? பிடிச்சு என்ன பண்ணிட்டான்? கொண்டு வந்துட்டான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 23ஆம் வசனமும் 35ஆம் வசனத்தை வாசிங்க. 23, 15, 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் 23 அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே, நீர் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளல கீழ்ப்படியாதபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அல்லேலூயா. 35ஆம் வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும், சவுல் அதுக்கப்புறம் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். பாருங்க, சாமுவேல் என்ன செய்யறான்? இப்ப சாமுவேல் இருந்து கர்த்தர் உள்ளத்தை துக்கப்படுத்திட்டான், வேதனைப்படுத்திட்டான். அப்போ இது எது வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சாமுவேல் மரிக்கிற வரைக்கும் இருந்ததுன்னு பார்க்கிறோம். இங்கதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு பார்க்கிறோம். அவனுடைய ஆசீர்வாதம் கீழ்ப்படியும் பொழுது இஸ்ரவேல் மேல் சந்தோஷம் மகிழ்ச்சி நிரம்பி இருந்துன்னு பார்க்கிறோம். என்னைக்கு இவன் கீழ்ப்படியலையோ இவன்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் சாபமாய் மாறியது, சந்தோஷம் சுக்கமாய் மாறியது. ஆமே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனை, போராட்டம், தொல்லை, வியாதி, அவன் உள்ளத்துக்குள்ள எரிச்சல் இருந்ததுன்னு பார்க்கிறோம். இதுக்கப்புறம் தான் வந்தது பார்க்கிறோம். சோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதுல என்ன இருக்காது? வேதனை துன்பம் இருந்துன்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் விலகின உடனே இந்த வேதனை துன்பம் பிரச்சனை எல்லாம் சவலை நிரப்பிட்டு அவன் சாகுற மட்டும் அவன் என்ன செய்யல? அவன் சாகும் போது எப்படி சத்தான் தெரியுமா? தற்கொலை பண்ணி சாவரம் சந்தோஷமா சாவானமா? அல்லேலூயா. தற்கொலை பண்ணி சாவறவங்க சந்தோஷமா சாவாங்களா? இல்ல. அவன் சாவு அப்படி இருந்தனா அப்ப மீதி 39 வருஷம் வருத்தத்தோடு, ஆமே, கலக்கத்தோடு, சமாதானம் இல்லாம, துக்கத்தோடு, ஆமே, கசப்போடு அவன் வாழ்ந்து அவன் முடித்தான் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதமாய் தொடக்கம், முடிவு எப்படி ஆயிப்போச்சுன்னா ஆமே துக்கத்தோட முடித்தான் பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படுகிறது. அப்ப முதல்ல அவன் கீழ்ப்படிந்தான ஆசீர்வாதம், கீழ்ப்படின உடனே அவன் வாழ்க்கை துக்கத்தில் அது முடிந்தது என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில எங்க நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்களா கண்டுபிடிங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அன்னைக்கு அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, சிறையிருப்புல இருக்கும் பொழுது தான் கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்தான்னு பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அடிமைத்தனமாகிய கடத்துல இருக்கலாம், சிறையிருப்பாகிய பலவீனம், நோய், போராட்டம், பிரச்சனையில இருக்கலாம். இன்னைக்கு குடும்ப பிரச்சனையோட போகலாம், இல்ல வேதனையோட போகலாம். ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த அதே வாக்குத்தான் இன்னைக்கு நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க சாபமா இருந்தது போல் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆமென். அப்ப சாபம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதமா மாறும், ஆசீர்வாதம் கீழ்ப்படியாத போது சாபமா மாறுகிறது. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நோவா குடும்பத்தையும் உங்களுக்கு ஆமே ஸ்தோத்திரம், லோத்து குடும்பத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஆதியாம் புஸ்தகத்தில் எபிரேயர் 11:7 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இந்த சத்தியத்தை சொல்லி ஆகணும்.
11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகள் குறித்து அத கோடு பண்ணுங்க. தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று போதும், அதோட போதும். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை என்ன செஞ்சான்? ரட்சிப்பதற்கு ஆ, வேலை உண்டு பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. நோபாவின் காலத்துல நீங்க நல்லா கவனிங்க. நோபாவின் காலத்துல மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது, பூமி விளைந்தது. மழை விழல, தண்ணீர் இல்ல. புரியுதுங்களா? ஒருவேளை அவன் பூமியை தோண்டி கூட தண்ணி எடுத்திருக்கலாம், ஆனா மழை பெய்ததாக இல்ல. பனிதான் விளைச்சலை கொடுத்ததுன்னு பாய்க்கிறோம். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 6:17-18 சொல்றாரு, மழை விழும்பா, வெள்ளம் வருப்பா, அழிக்க போகிற பூமிய நீ ஒரு பேழை உண்டு பண்ணு. இப்ப இவன் வெள்ளத்தை பார்க்கல, மழைய பார்க்கல, பேழைய பார்க்கல, கப்பலை பார்க்கல, காணாதவைகளை குறித்து இவன் காணல, பார்க்கல. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. மழை வரும், வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதை அவன் பார்க்கல, எடுக்கல, ஆனா விசுவாசித்தான். ஆமென். கர்த்தருக்கு அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான் பாய்க்கிறோம். அப்படியே ஆதியாகமம் 6:22 அப்படியே பேழையை உண்டு பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கலாமே. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் அப்படியே என்ன செஞ்சான்? கட்டளையிட்டான், செய்து முடித்தான். அப்ப பாருங்க, காணாதவைகளை குறித்து அவன் காலத்துல அதெல்லாம் இல்ல. அது இல்ல, மழை இல்ல, வெள்ளம் இல்ல, தண்ணி இல்ல, பேழை இல்ல, கப்பல் இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனாலும் கர்த்தர் விசுவாசத்துல அதை என்ன செஞ்சான்? செய்து முடித்தான். கீழ்ப்படிந்தான் பாய்க்கிறோம். என்ன கீழ்ப்படிந்தான் பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுலயும் பிரசங்கம் பண்ணார். அப்பா மழை வர போகுது, அவனை சிரிச்சான, மழையா வெள்ளமா? வெள்ளம் வரது போதா? கப்பலா? நோவா தாத்தாவுக்கு என்னதோ ஆகி போச்சுன்னா ஒரே கேலி, கிண்டல், நக்கல், பரியாசம் தான். அம்மே, ஒரு காலத்துல பெந்தேகோஸ், இன்னைக்கு கொஞ்சம் பரியாசம் குறைஞ்சிருக்கிறது. ஒரு காலத்துல பெந்தேகோசக்காரன்னா ரொம்ப பரியாசம் பண்ணுவாங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெந்தேகோசக்காரங்களை எல்லாரும் என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கு. அன்னைக்கு குவாலிட்டி இருந்து, இன்னைக்கு குவாலிட்டி இல்ல, குறைஞ்சிட்டுல. தோத்திரம். நீங்க அதே போல பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 12-16 வரை படிச்சு பாருங்க. லோத்து குடும்பத்திலிருந்து சொல்றாரு, லோத்துவே, இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா என்ன செஞ்சிரு? இந்த பட்டணத்தை விட்டு வெளியே கூட்டி போயிரு. அவனை பார்த்து, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போயிரு அவர் சொல்றாரு. இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போயிருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இவன் அந்த பட்டணத்தை விட்டு போனானா? 16வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். தாமதித்துக் கொண்டு இருக்கும்போது இப்போ பட்டணத்தை அழிக்க போறாரு. நீங்க 12வது வசனத்தே சொல்றாரு, நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆனா 16வது வசனத்துல சொல்லப்படுங்க, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது. அப்படின்னா இவனுக்கு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வர இவனுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. நம்ம வாழ்க்கையில தாமதம் இருக்கக்கூடாது. ஆமென். ட்ரெயினுக்கு தாமதமா போங்க, பிளேனுக்கு தாமதமா போங்க, பஸ்ஸுக்கு தாமதமா போங்க, என்னதாயிரும்? ஆமென். சர்ச்சுக்கு எவ்வளவு தாமதமா வாங்க. தோத்திரம். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில தாமதம் இருக்கவே கூடாதுங்க. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, அந்த வழக்கமா அதை வைக்காதீங்க தாமதமா. இது கீழ்ப்படியாமே காட்டும். அதை விட மனம் இல்ல. இப்போ லோத்துக்கு உண்மையிலே இருந்தா அவன் எப்பவுமே வெளியே வந்திருக்கணும். ஹலோ, அழிக்க போறேங்கிறாரு. இவன் வரல. வாசிக்க தொடர்ந்து. அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கை, அவன் மனைவி கை, அவன் பிள்ளைகளை கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். கொண்டு போய் என்ன செஞ்சாரா? விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 17 பாருங்க, கீழ்ப்படியாதவன் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. என்ன சொல்றாரு? பின்னிட்டு நல்லா சொல்லுங்க. வாழ்க்கையில முன்ன ஓடுறா, பின்னால பாத்தீங்கன்னா விழுந்துருவாள்ல. நீ பின்னிட்டு என்ன செய்யாதா? பாராத. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஆண்டவர் சொல்ற, இந்த சமபூமி எங்க என்ன செய்யாதா?
நில்லாதேங்கிறார். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி நீ போய் அப்படி என்ன சொல்றாரு? ஓடலன்னா, பின்னிட்டு பார்த்தா, இங்க நின்னா நீ அழிஞ்சிருவா. இதான் உண்மையான பிரசங்கம். ஆனா என்ன செஞ்சான் அவன்? இவன் என்ன சொல்றான்? மலைக்கு ஆண்டவரே, நீ சொன்ன இடத்துக்கு என்னால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. நல்ல மாப்பிட்டே இருக்கட்டும். லோத்து ஃபர்ஸ்ட் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரவனுக்கு மனம் கிடையாது, கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால அந்த தேவதூதன் தான் என்ன செஞ்சான்? இழுத்து கொண்டு என்ன பண்ணான்? ஹலோ, என்ன செஞ்சான்? இழுத்து கொண்டு வெளியே விட்டான்னு பாய்க்கிறான். அவன் வர மனம் இல்ல, கீழ்ப்படி அவனுக்கு மனம் இல்ல, மனமே இல்ல. ரெண்டாவது சொல்றான், இல்ல 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 அந்த மலைக்கெல்லாம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றான். ரெண்டாவது கீழ்ப்படிதல் இல்ல. தோத்திரம். ஆமே. அடுத்தது மனைவியை பாருங்க. மனைவி அதுக்கு மேல 18வது வசனம் வாசிங்க. அதற்கு லோத்து, 19 வாசிங்க. உமது கண்கள் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. இல்ல இல்ல 19 வாசிமா, நேரம் ஆயிட்டு. எனக்கு பிராணக்க தேவரே எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். சரி, அந்த பின்னிட்டு பார்த்தா 26வது வசனமா? அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கம்மா. இல்ல தூங்குறீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? தோத்திரம். இப்போ லோத்து அவுட்டு. ஆமென். யார் அவுட்டு? லோத்து அவுட்டு. ரெண்டாவது மனைவி என்ன செஞ்சிட்டா? மனைவி கீழ்ப்படியல. மூணாவது பிள்ளைகளும் கீழ்ப்படியல. மொத்த குடும்பம் சபிக்கப்பட்டு போச்சு. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். மொத்த குடும்பம் என்ன செஞ்சது? சபிக்கப்பட்டு போச்சுன்னு பாய்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரத்துல ஆமா 2வது வசனம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். லோத்து குடும்பம் சபைக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. யார் குடும்பம் வரக்கூடாது? சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சபிக்கப்பட்டது லோத்து குடும்பம். ஆனா அதே வேளையில நோவா குடும்பம் கர்த்தர் அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நோவா நீ கீழ்ப்படிந்தா, நீ பேழைக்கு நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் நீ கீழ்ப்படிஞ்சா, உன் மனைவி கீழ்ப்படிஞ்சா, உன் பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லேலூயா. ஐயா கீழ்ப்படிஞ்சான்னு யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டா? பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. நீ பேழைக்குள்ள போப்பா, நீ பேழைக்குள்ள போப்பா அப்படின்னார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பேழைக்குள்ள போய் கீழ்ப்படியாதவர்களோட அழியாமல் அவன் தன் குடும்பத்தை பாதுகாத்தான். தோத்திரம். ரெண்டாவது ஆதியாகமம் 9:1 படிச்சு பாருங்க. நோவா பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிந்த நோவா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கீழ்ப்படியாத லோத்து குடும்பத்தை கர்த்தர் சபித்தார். அதான் கீழ்ப்படியலன்னா சாபம், கீழ்ப்படிஞ்சா என்னது உண்டு? ஆசீர்வாதம் உண்டுன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தோத்திரம். எச்சரிப்பு. இந்த செய்தியை கேளுங்க. இந்த செய்தி திரும்ப கேளுங்க. சேனல் கூட இருக்கும், திரும்ப திரும்ப கேளுங்க. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி. யாரையும் குறை சொல்லி அல்ல. நம்ம எதுல கீழ்ப்படியாம இருக்குமோ அதுல நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார் என்று பாய்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். நேரம் ஆகிவிட்டேன்னு பாய்க்கிறோம். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நீங்க பாருங்க, இந்த மோசையும் காரியத்தை சொல்லி அப்புறம் ஆபிரகாம் காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். நீங்க மோசை எடுத்துக்காங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் 7. தண்ணீர் தாகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட். உடனே மோசை கூப்பிட்டு சொன்னாரு, மோசே நீ போய் தேவ சமூகத்துக்கு போ. நம்ம தேவை ஒண்ணு இருக்குன்னா எங்க போகணும் தெரியுமா? நமக்கு ஒரு தேவை இருக்கு. எங்க போகணும்? மார்வாடி. எங்க போகணும்? வட்டி, தண்டல். இப்ப இவங்களுக்கு தண்ணி தேவை. கர்த்தர் எங்க சொல்றாரு? இவனை மோசை எங்க போய் சொல்றாரு? ஏப்பா பக்கத்து ராஜாட்ட போய் நதி ஆத்து ஊற்று, அங்கே போச்சுனாரு. எங்க போச்சுனாரு? நமக்கு தேவை வரும்பொழுது எங்க போகணும்? தேவ சமூகத்துக்கு வரணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். ஆண்டவர் சொல்ற போ. 30 லட்சம் மக்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு முடியாதுல்ல, போ. நீ இப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற. ஆமே. எதை எடுக்க சொல்றாரு? எதை எடுக்க சொல்றாரு? கோல் எடுத்துக்கோ, போய் என்ன செய். ஆமே. உனக்கு முன்னால போய் கண்மலையில் நிற்பேன், நீ இந்த மலையை பார்த்து என்ன செய், அடின்னு சொல்றாரு. அவன் அப்படியே போனான், கீழ்ப்படிந்தான், போய் மலையை அடித்தான்.
தண்ணீர் என்னது கொடுத்தது, எல்லாரும் குடித்தார்கள், ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. அதே இது என்னாகும் 20வது அதிகாரத்தில் வரும் பொழுது இதே பிரச்சனை வருகுன்னு பார்க்கிறோம். இந்த என்னாகும் 20வது அதிகாரத்தில் 20:1 மிரியாம் மரிக்கிறா, ஆரோன் மரிக்கிறான், மோசையின் மரணம் சொல்லப்படுகிறன்னு பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் பிரச்சனை வருது, தண்ணி இல்லாத பிரச்சனை வருது. தண்ணி இல்லாத பிரச்சனை வருது. திரும்பவும் கர்த்தர் சொல்றாரு, மோசையை பத்தி சொல்ல, நீயும் ஆரோனும் போய் தேவ சமூகத்துல போய் திரும்ப எங்க போய் சொல்றாரு, போய் அந்த கண்மலைய பார்த்து பேசின கோல் எடுத்து நீங்க போய் என்ன செய்யுங்க, அடித்த கோல் எடுத்துட்டு போய் கண்மலையை பார்த்து என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இவன் கரெக்டா போறான், எடுக்கிறான், அதே போல வாரான். ஆனா வந்து என்ன பண்ணிருந்தாங்க, தோத்துறோம், என்ன பண்ணிடுறாங்க, என்ன பண்ணிடுறான்னா, யாரை பார்த்து கர்த்தர் பேச சொன்னாரு, செபம். நம்ம செபம் யாரை பார்த்து ஜெபிக்கணும், கர்த்தரை பார்த்து ஜெபம். இவன் யாரை பார்த்து ஜெபம் பண்ணா, கலகக்காரரே நாங்கள் உமக்கு இந்த கண்மலிந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ. நாங்கள் என்ன செஞ்சிட்டான், பேச சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டான். எத்தனை முறை அடிச்சான், 2 தரம். அடிக்கிறது உடைக்கிறதுல கில்லாடி மோச. ஏற்கனவே கற்பலையை உடைச்சார், இப்போது அடிச்சார். தோத்திரம். ஆமென். லேலுயா லேலுயா. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பின்பு கர்த்தர் 12வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். கொண்டு போவது. 24வது வசனம். ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். முடிஞ்சு, ஊழியம் முடிஞ்சது. கீழ்ப்படின்னு ஊழியம் அவுட் ஆகி போச்சது. மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் எனக்கு வாக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை. இங்க பாருங்க, மோசை ஆரம்பத்திலே நீங்க பார்ப்பீங்க, யாத்திராகம் 4:13 வாசிங்க. ஆரம்பத்திலே கோளாறு மோசைக்கு. 4:13 வாசிங்க. 4:13 யாத்திராகம் 4:13 வாசிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்க யாரையாகிலும் அனுப்பும் என்றான். முதல்லயே மோசை கீழ்ப்படியல. மோசை தான் கொண்டு போனோன்னு எல்லாம் செய்யணும், கர்த்தருடைய திட்டம், பிளான். ஆனா இவன் என்ன சொல்றான், யாரையாவது. கடைசியில வேற யோசுவா தான் கொண்டு போனான். நீ கீழ்ப்படியல கர்த்தர்ட்ட, உன் ஆசீர்வாதம் என்னொத்துட்டு போயிரும். உன் ஆசீர்வாதம் என்னட்டு போயிரும். கீழ்ப்படியாத சவுல்ட்ட இருக்கிற பதவி கட்ட யார்கிட்ட போச்சுது, தாவீதுட்ட போச்சு. வஸ்திட்டு இருந்த கீழ்ப்படியாத வஸ்திட்டு இருந்த பதவி கீழ்ப்படிஞ்ச எஸ்தர்ட்ட போச்சுது. அப்ப நீ கீழ்ப்படியல அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற அந்த திட்டம், பிளான் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, மாத்திடுவார், தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துருவான்னு பாய்க்கிறோம். இவன் கடைசியில போகல. இவன் சொல்லிட்டார், நீ போக மாட்டா. இதை சொல்லி காட்டுறான் பாருங்க. ஆமா, சோத்திரம். உபாகமும் 3வது அதிகாரத்துல 26, 27, 28 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். உபாகம் 3வது அதிகாரத்தில் 26, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, ஆனா சொல்ற, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். 27, நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்கள் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களில் அதை பார், இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. 28 யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அவனே நீ தான் போய் பங்கிட்டு அங்க போனோம். ஆனா நீ கீழ்ப்படியல, வேற ஆள் அனுப்ப சொன்னல, உனக்கு பதிலா வேற ஆள் அனுப்புற. கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாவம், பலவீனப்பட்டு போச்சு. ஒரு அல்லையிலே கூட வர மாட்டாங்க. தோத்திரம். நல்ல செக்கப் பண்ணிக்கோ. சத்தியம், நீ கீழ்ப்படியலன்னா நீ பரலோகம் போக மாட்டான். கீழ்ப்படியாத மோசை கானானுக்கு போகல. நீ கீழ்ப்படியல, கர்த்தர் நிமித்தம் என்ன பரலோகம் அவர்கிட்ட இருக்கு. அம்மே, இங்கேயே கர்த்தர் பில்டர் பண்ணிடுவார், பிடிச்சு போட்டுருவார், இழந்துருவா. அப்போ உனக்குள்ளது என்ன ஊத்திட்டு போயிடும். நீ செய்யற ஊழியத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறா, இந்த ஊழியத்துல நீ கீழ்ப்படியாம காட்டிட்டு இருந்தா என்ன ஊத்துட்ட கர்த்தர் கொடுத்துருவார். ஆமே, அல்லேலூயா. நீ செய்யற ஊழியம் என்ன ஊத்திட்டு போயிடும். மோசை ஊழி யார்கிட்ட வந்துட்டு, அவன் பிள்ளைகிட்ட போனோம், யார்கிட்ட வந்தது, வேலைக்காரட்ட போயிட்டு.
ஆண்டவர் பிடி கொடுத்துருவான்னு பாய்க்கிறோம். ஜாக்கிரதை, கர்த்தருடைய வேலையில அசதியா இராதா, சபிக்கப்பட்டு போயிராதா. ஆண்டவர் கொடுத்த வேலை யாரு கேட்பா? நான் வரட்டா யாரு கேட்பா? நான் கேட்க மாட்டேன். நீ கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படியெல்லாம் கர்த்தர் செய்கையில காட்டுறார், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா வீட்டுல எவ்வளவு சவுண்ட் அடிக்கீங்க. புருஷன்கிட்ட சண்டை போட்டதுல சத்தம் எப்படி வருது? சும்மா இரும்பு கதவு முறிகிற மாதிரி சத்தம் வருது. ஒரு அல்லேலூயா சொன்னா உங்களுக்கு சத்தம் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அப்போ கீழ்ப்படிதல் உங்கள்கிட்ட அவ்வளவா இல்லைன்னு நினைக்கிறேன். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம். பரலோகம் போகணும். பரலோகம் நீங்க போகாட்டா இன்னொரு இடம் ரெடியா இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. கடைசியாக ஆபிரகாமை குறித்து சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமா, எபிரேயர் 11:8 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:8 வாசிங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். கர்த்தர் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த நோவா மாதிரி தான் பாத்தீங்க. தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், அங்க அட்ரஸ் இல்ல, வழி இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா இவன் என்ன செஞ்சானா? ஆண்டவரை பத்தி கேட்கல. ஆண்டவரே வான்னு சொல்லிட்டீர், போன்னு சொல்லிட்டீர், அது எந்த இடம், எப்படி போகணும், என்ன ஏதுன்னு கேட்கல. ஆனா ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 1 முதல் 3 சொல்கிறது, அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டான், தகப்பன் எல்லாத்தையும் விட்டான், கர்த்தர் சொன்ன இடத்தைக்கு நோக்கி என்ன செஞ்சான்? புறப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 2வது பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல அவனை பார்த்து சொல்றாரு, உன் ஏக குமாரன், உன் ஏக மகன், நீ ஒண்ணு பண்ணுப்பா, நீ என்ன பண்ணு, அந்த பிள்ளைய கொண்டு எங்கச்சு பலி செலுத்து. நீ தான் அந்த பிள்ளைய என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். கழுத்தை வெட்டி அவனை பலி செலுத்துங்கார். கத்தியை நீ தான் கொண்டா, அந்த பிள்ளையை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துட்டு வா, விறகு எடுத்துட்டு வா, நெருப்பு எடுத்துட்டு வா, எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். கீழ்ப்படியுமா? ஒரு காணிக்க குடிக்கிறதுக்கே நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்குமே, பிள்ளைய கொடுக்க எத்தனை பேர் கீழ்ப்படிவீர்கள்? அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், நீ கீழ்ப்படியாட்டா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அவ்வளவுதான். சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். சிலவன் பூசுவான், ஆண்டவர் எப்படினாலும் நம்மள உரசிடுவார், அவனும் போக மாட்டான், அவன் சத்தியத்தை கேட்கணும் போக மாட்டான், அவ்வளவுதான். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், சத்தியம் நம்மளை ஆசீர்வதிக்கும், சத்தியம்தான் இயேசு, பரலோகம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ எப்ப தேசத்தை விட, இனத்தை விட, நாட்டை விட அட்ரஸ் இல்ல, அவன் நடந்தான். 2வது பிள்ளைய பலி செலுத்துங்கிறான், ஒரு பேச்சு செலுத்தல. அவன் அப்படியே 3 நாள் பிரயாணம். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அவனுக்கு அட்ரஸ் கொடுக்கல, ஆனா பிள்ளைய பலி செலுத்தும் போது இடத்த சொல்றாரு. மோரியா தேசத்துல மோரியா மலை, அந்த இடத்துக்கு வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சுது? 3 நாள். 3வது நாள்ல அந்த இடத்த கண்ணை ஏறிட்டு பார்த்து வேலைக்காரங்களை நிறுத்திட்டான். தோத்திரம். வேலைக்காரங்களை கூட்டு போனா என்ன இருக்கும்? விட மாட்டான், தடுத்திருப்பான். எஜமானே, நம்ம எஜமாட்டி அதை கரெக்டா விட்டுட்டு வரான். அப்போ அவன் என்ன இருக்கு, இவனை பலி செலுத்துன்னு தான் இருக்காரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இடத்த பார்க்கிறான். 3 நாள் கழிச்சு அந்த இடத்த பார்க்கிறான். பிள்ளைய கூட்டு போறான், பிள்ளையும் கேட்குது. ஆனா கூட்டு போய் எடுத்து என்ன செய்யறான்? கத்தியை எடுக்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ முதல் டைம்ல கத்தியை கீழே போடுன்னு சொல்றாரு. 2வது சொல்றாரு பாருங்க, தோத்திரம். 2வது என்ன பண்றாரு? ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் 18 உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். அப்ப பாருங்க, போதும். கர்த்தர் சொல்ற, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனால், முதலாவது ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். 2வது சொல்றாரு, நீ என்ன என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததி இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆசீர்வாதமாயிருக்கும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன். அப்ப முதல்ல ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான். ஆபிரகாம். 2வது யாரு? சந்ததி ஆசீர்வதிக்கிறார்.
இப்ப ஈசாக்கு அதே 26 இருந்து அவன் எங்க போகணும்னு நினைக்க பஞ்சம். ஆண்டவர் இங்கே இரு, அங்கே இருந்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சார். யாக்கோப்பு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? தாய் தகப்பனுக்கு அவர் என்ன செஞ்சாரு? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளை தருதலையா பேர். யாரு பிள்ளையா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஓப்பனா பேசுறேன். ஆமே. தாய் தகப்பன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? போதகருக்கு விசுவாசி என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சனா ஆசீர்வாதமா இருப்பா. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவேன்னா பண்ணிக்கோ, தோத்துறோம். ஆண்டவர் கிரியையில நியாய தீர்ப்பு வச்சிடுறாரு. ஆமே. அப்ப பாருங்க, இந்த நோவா அப்படியே கீழ்ப்படிந்தான் காணாதவர்கள் குறித்து. அப்போ போக வேண்டிய இடம் ஆபிரகாமுக்கு தெரியாது, கீழ்ப்படித்து போனா. இதான் கீழ்ப்படிதல். எனக்கு நானே கீழ்ப்படிதல, என் ஒருவர் நடத்திப்புக்கு நீ கீழ்ப்படியணும். ஆசிரியருக்கு மாணவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இதான் சட்டம் திட்டம் பாய்க்கிறோம். எனக்கு நானே போதகர் சொல்ற இப்படி அதெல்லாம் முடியாது மாஸ்டர், சாபம். உனக்கு மட்டும் சாபம் இல்ல, உன் சந்ததிக்கு சாபம். கீழ்ப்படியாம போகும்போது பாருங்க, லோத்து கீழ்ப்படியல, மனைவி கீழ்ப்படியல, பிள்ளைகளும் கீழ்ப்படியல. கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாதுன்னு கர்த்தர் தடை பண்ணிட்டார். சாபம் கொண்டு போயிடும். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்க எங்க வாங்க? மத்தேயு 25:41 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவினால் ராஜ்யத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட எங்க போயிருவாங்க? கீழ்ப்படிஞ்சவங்கலாம் பரலோகம் போயிருவாங்க. கீழ்ப்படியாதவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அவனை பின்பற்றி போனவர்களுக்காகவும் அக்கினி கந்தம் எரியிற கடலுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கர்த்தருடைய சத்தியம். கீழ்ப்படிஞ்சா பரலோகம், கீழ்ப்படியாட்டா நரகம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பார்க்க கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க.